ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மேட்டூர் பொண்ணு. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, இது வந்து இன்றைக்கி சண்டே சமையல் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி சண்டே காலையில் என்ன பண்ணால் வெஜிடபிள் பிரியாணி பண்ணலான்ட்டு சோயா பீன்ஸும் காளான். புரட்டாசி மாதத்தில் காளான் சாப்பிட்லாமா வேண்டாமான்னு சொல்லுங்கள். ஏதோ தெரியாமல் செஞ்சுட்டேன். அப்புறமா எங்கள் அத்தையெல்லாம் சொன்னாங்க காளான் சாப்பிடக்கூடாது அப்படின்னு. நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பிடிக்கிறதுனால எனக்கு தெரியல. இப்போ போன வருஷம் பிடிச்சேன், அப்போ சாப்பிட்ல. இப்போ தெரியல சாப்பிட்ணுமா வேண்டாமான்ட்டு சாப்பிட்டோம். இப்போ காளான் பிரியாணிக்கு எண்ணெய் ஊற்றி அந்த ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு வெங்காயம், மிளகாய், கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டு அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் கொஞ்சம் இஞ்சும் பூண்டு இருந்துச்சு, அதையும் தட்டி வச்சதையும் சேர்த்து போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு அப்புறமா நல்லா வணங்கின பின்னாடி தக்காளி பழம் சேர்த்திக்கிட்டேன். இப்படி பண்ணுவீங்கன்னு எனக்கு சொல்லுங்கள். இப்படி தான் பண்ணுவீங்களா இல்லை வேறு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது பண்ணுவீங்களான்னு சொல்லுங்கள். அப்புறம் கொஞ்சோண்டு மிளகாத்தூள், அப்புறம் பிரியாணி மசாலா, சக்தி இது தான் நான் போடுவேன். பிரியாணி மசாலா அது நல்லாயிருக்கும். சக்தி மசாலாவோட நல்லா வதக்கி விட்டு அந்த தக்காளி பழம் வதங்கிறதுக்கு லைட்டாக தூள் உப்பு கொட்டி நல்லா வதக்கி விட்டுட்டு நல்லா வதங்கின பின்னாடி நல்லா வதங்கட்டுன்னு கொஞ்ச நேரம் விட்டுட்டேன். அப்புறம் நல்லா வதங்கிருச்சு. அந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி தழை, புதினா தழை எல்லாம் சேர்த்துனதை நல்லா போட்டு நல்லா பரட்டி விட்டு எங்கள் வீட்டுக்காரர் பக்கத்தால் வேறு எங்கள் வீட்டுக்காரர் உட்காந்துக்கிட்டு வீடியோ எடுக்கிறாரு. இந்த பக்கம் பாப்பா வீடியோ எடுக்க சொல்லிட்டு அந்த பக்கம் எங்கள் வீட்டுக்காரர் வீடியோ எடுக்கிறார். அவர் வீடியோ எடுத்து நானும் அப்லோட் பண்ணேன் என்னோடய சேனலில். நான் கஷ்டப்பட்டு வீடியோ எடுக்க சொல்லி பாப்பாக்கிட்ட கொடுத்து எடுத்துகிட்டு இருக்கிறா, அவரும் எடுத்துகிட்டு இருக்கிறாரு. அப்புறமா காளானும் சோயா பீன்ஸும் நல்லா கழுவிட்டு அதையும் போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு அப்புறமா அதுக்கு தேவையான நான் எத்தனை டம்ளர் அரிசி போட்டிருந்தேன், 3 டம்ளர் அரிசி போட்டிருந்தேன். அதுக்கு 3 டம்ளருக்கு அரிசி பேர் நல்லா ஊறிடுச்சா, அதனால் 3 டம்ளருக்கு 6 டம்ளர் தண்ணி மட்டும் இது பிடிச்சி வச்சுக்கிட்டேன். கரெக்டாக 6 டம்ளர் ஒரு நல்லா விட்டு அதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் உப்பு போட்டு உப்பு பிடிச்சி வைக்கும் இல்லையா, அதனால் உப்பு போட்டுக்கிட்டேன். அப்புறம் 6 டம்ளர் தண்ணி பிடிச்சி ஊற்றியாச்சு. அது கொஞ்சம் ஓரளவுக்கு தண்ணி கொதிக்கிற பதம் வந்த உடனே உப்பு போட்டு நல்லா கலரி விட்டுட்டு அப்புறம் அரிசி போட்டாச்சு. அப்படி தானே? அரிசி போட்டுட்டு அப்புறமா லாஸ்ட்டாக உப்பு போட்டு எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நல்லா இருக்கு அப்படின்னு டேஸ்ட் பண்ணேன். ஏன்டா பாப்பா அப்படி தானே? பாப்பாவும் பக்கத்தில் தான் இருக்கிறான், அவன் பேச மாட்டேங்கிறான். செம ஜாலியாக போச்சு. ஆனால் ரொம்ப போர். நேற்று நல்லா படுத்து தூங்கினான். பொழுதுனைக்கும் படுத்து தூங்கினது தான். நைட்டு சாப்பாடு அதே சாப்பாடு இருந்துச்சு, அதே சாப்பாடு சாப்பிட்டு படுத்து தூங்கினது தான். அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டேன். நல்லா கிளறி விட்டு உப்பு கிளறி விட்டுட்டு சரி டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் உப்பு கரெக்டாக கல்யாணம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு விசில் போட்டு 2 விசில் வரட்டும் அப்படின்ட்டு விட்டாச்சு. இப்போ 2 விசில் வரட்டும். அப்போ ஒரு விசில் வந்துடுச்சு. தண்ணி வேறு கொஞ்சம் கீழே வந்துடுச்சு. அப்புறம் இன்னொரு விசில் 2 விசில் வந்துடுச்சு. அப்புறம் ஆஃப் பண்ணி விசில் அடங்கின பின்னாடி கலட்டி ஒரு கலரி விட்டு எல்லோரும் சாப்பிட்டோம். நம்ம இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க ஏதாவது சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் வர ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கா? நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தயிர் பச்சடி பண்ணியிருந்தேன், அப்புறம் அதை சொல்ல மறந்துட்டேன். தயிர் பச்சடி பண்ணியிருந்தேன். அப்புறம் எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டோம். எங்கள் தங்கச்சி வீட்டுக்கார் வந்திருந்தார். பாப்பா என் தங்கச்சி வீட்டுக்கார் நான் எல்லோரும் சாப்பிட்டோம். தேங்க்யூ.